சனி பகவான் நீதிக்கும் கர்ம வினைக்கும் அதிபதி. இந்து புராணங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் அஞ்சப்படும் தெய்வங்களில் ஒருவராக சனி பகவான் விளங்குகிறார். இவர் சூரிய தேவன் மற்றும் அவரது மனைவி சாயா தேவியின் மகனாவார். நீதியின் கடவுளாகவும் ஒருவரின் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை வழங்குபவராகவும் இவர் அறியப்படுகிறார். இவரது பார்வைக்கு தனி சக்தி உண்டு என்றும் இவரிடமிருந்து தேவர்கள் கூட தப்ப முடியாது என்றும் புராணங்கள் கூறுகின்றன. பிறப்பும் தந்தை சூரியனுடன் ஏற்பட்ட பிணக்கம். சூரிய பகவானின் மனைவி உஷா தேவி சஞ்சனா சூரியனின் வெப்பத்தை தாங்க முடியாமல் தனது நிழலிலிருந்து தன்னை போன்ற ஒரு பெண்ணை உருவாக்கி அதற்கு சாயா தேவி நிழல் என்று பெயரிட்டார். தனது குழந்தைகளை சாயா தேவியிடம் ஒப்படைத்துவிட்டு குதிரை வடிவம் எடுத்து தவம் செய்ய சென்று விட்டார். சாயா தேவிக்கும் சூரிய பகவானுக்கும் பிறந்தவர்தான் சனி. தாயின் நிழல் போன்ற கருமையான நிறத்தில் பிறந்ததால் சூரிய பகவான் தனது மகன் இல்லை என்று சந்தேகித்து சாயா தேவியையும் சனியையும் அவமதித்தார். தந்தையின் இந்த செயலால் மனமுடைந்த சனி அவரை விட அதிக சக்தி பெற வேண்டும் என்று சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிந்தார். சிவபெருமானின் வரம் மற்றும் ஈஸ்வர பட்டம். சனியின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு நவக்கிரகங்களில் ஒருவராக இருக்கும் வரத்தை அளித்தார். மேலும் ஈஸ்வர பட்டத்தையும் வழங்கி சனீஸ்வரன் என்று அழைக்கும் பெருமையையும் தந்தார். இதன் மூலம் தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் என அனைவருக்கும் அவரவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப நீதியை வழங்கும் அதிகாரத்தையும் பெற்றார். இவரது பார்வைக்கு ஒரு தனி சக்தி உண்டானது. சனி பகவானின் சக்தி வாய்ந்த பார்வை. சனி பகவானின் பார்வை மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதற்கு பல புராண கதைகள் உள்ளன. ஒருமுறை ராவணன் நவக்கிரகங்களை அடக்கி தனது சிம்மாசனத்தின் படிகளாக பயன்படுத்தினான். அங்கு வந்த நாரதர் ராவணனே சனியை நேராக பார்க்கும்படி தூண்டினார். ராவணன் அவ்வாறே சனியை பார்க்க அந்த கணமே அவரது சக்தி, வீரம் மற்றும் வரங்கள் அனைத்தும் குறைந்துவிட்டன என்று கூறப்படுகிறது. இதன் பின்னரே ராவணனை எளிதில் வெல்ல முடிந்தது. மற்றொரு கதையின்படி விநாயகரின் பிறப்பை கொண்டாடுவதற்காக அனைத்து தேவர்களும் கைலாயம் சென்றிருந்தனர். சனி பகவானும் அங்கு சென்றிருந்தார். ஆனால் தனது பார்வை பட்டால் குழந்தைக்கு தோஷம் ஏற்படும் என்று அஞ்சி விநாயகரை பார்க்காமல் தலை குனிந்து நின்றார். பார்வதி தேவியின் வற்புறுத்தலால் அவர் விநாயகரை பார்க்க அந்த பார்வையால் விநாயகரின் தலை துண்டிக்கப்பட்டது என்று ஒரு கதை கூறுகிறது. சனி பகவானின் மனைவி மற்றும் சாபம். சனி பகவானுக்கு சித்ரரதன் என்ற கந்தர்வனின் மகளான நீலா தேவியை மணம் முடித்து வைத்தனர். சனி பகவான் எப்போதும் கிருஷ்ண பக்தியில் திளைத்திருப்பார். ஒரு நாள் அவர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தபோது அவரது மனைவி நீலா தேவி அவரிடம் வந்தார். ஆனால் தியானத்தில் இருந்த சனி பகவான் அவரை கவனிக்கவில்லை. இதனால் கோபமடைந்த நீலா தேவி, இனி உங்கள் பார்வை யார் மீது படுகிறதோ அவர்கள் அனைவரும் துன்பப்படுவார்கள் என்று சபித்தார். இந்த சாபமே சனி பகவானின் பார்வையின் உக்கிரத்திற்கு காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. மந்தன் மற்றும் ஆயுள்காரகன். சனி பகவான் ஒரு காலில் சிறிது ஊனத்துடன் பிறந்ததால் மெதுவாக நகர்பவர் என்ற பொருளில் மந்தன் என்றும் அழைக்கப்படுகிறார். ஒரு ராசியை கணக்க இவர் 2.5 ஆண்டுகள் எடுத்துக் கொள்கிறார். இவரே ஒரு மனிதனின் ஆயுளை நிர்ணயிப்பவர் என்பதால் ஆயுள்காரகன் என்றும் போற்றப்படுகிறார். சனி பகவான் கொடுப்பவர், கெடுப்பவர் அல்ல. அவரவர் செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்பவே பலன்களை வழங்குகிறார். இவரை வழிபடுவதன் மூலம் கர்ம வினைகளின் தாக்கத்தை குறைத்து வாழ்வில் நன்மைகளை பெறலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை.